நம்ம சேனலில் நான் இந்த வண்டி வச்சு நிறையா ஓட்டியிருக்கேன். நிறைய மெமரிஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஏன் இப்போ நிறைய வீடியோஸ் வரதில் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி டேமேஜ் ஆகிடுச்சு. ரெடி பண்ணலான்னு ட்ரை பண்ணி நிறைய செலவு பண்ணிட்டேன். அப்பயும் எதுவும் சரி ஆகலை. ஸோ அவ்வளோவா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 70K கிட்ட செலவு பண்ணிட்டேன். எதுவும் ஒர்க் ஆகலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் பிளாஸ்டிக்கு, ஃபேரிங்ஸு எல்லாமே இந்த வண்டி ஃபுல்லாகவே பின்னாடி இருக்க இந்த பின்னாடி சீட்டு ஒட்டி வர அந்த 2 கவுல்ஸ் தவிர எல்லாமே வந்துட்டு வண்டியில் புதுசு. ஈவன் தோ இன்ஜின்லும் ஒர்க் பண்ணியிருக்கு. எல்லாமே இன்ஜினில் பார்த்தீங்கன்னா போரு, பிஸ்டன்ஸு இன்ஜின் ஹெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கு. போரு, பிஸ்டன்ஸ் எல்லாம் புதுசு போட்டிருக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி புதுசு, சாக்ஸ் புதுசு, ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியர் டிஸ்க்கு ரெண்டுமே புதுசு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 70K கிட்ட செலவு பண்ணி இந்த வண்டி எதுவும் ஒர்க் ஆகலைனால தான் பைக் அதனால தான் அப்படியே நிற்கிது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக நிற்கிது. இந்த பைக் விற்கவும் மனசு வரல, ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் பைக்னால. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா கரெக்டாக இந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகும்போது ரேடியேட்டர் ஃபேன் ரன் ஆகணும். அது கரெக்டாக அந்த ரேடியேட்டர் ஃபேன் அந்த டைமில் தான் கரெக்டாக ஆஃப் ஆகிடும். டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாலுமே கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் வரும்போது ஆஃப் ஆகிடும், ஒர்க் ஆகாது. ஸோ ரேடியேட்டர் ஃபேன் மட்டும் மாற்றினா போதுமே, ரேடியேட்டர் மாற்றினா போதுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது மாற்றினாலும் ஒர்க் ஆகலை. வேறு ஒரு இது செக் பண்ணி பார்த்தோம், அதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ மொத்த வயரிங்ஸும் மாற்றணும் அப்படின்னாங்க. 25,000 ஆகும்னாங்க ஏபிஎஸ் மாடல்னால இது. ஸோ மாற்றினாலும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தான் அப்படின்றாங்க. ஸோ ஓகே மாற்றிடலாம், இதுதான் நீங்கள் என்ன மாற்றிடலாம் அப்படின்னா அதுவும் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதுவும் ஒர்க் ஆகாட்டி இன்ஜின் ஹெட்டும் சேஞ்ச் பண்ணணுன்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இன்னும் வந்துட்டு எனக்கு ஒரு 35 கிட்ட ஆகிடும் போல். இப்படி தொட்டால் இழுத்துடும். ஸோ இதனால தான் இந்த வண்டியை அப்படியே வச்சுருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஸோ அதனால தான் வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனலில் எதுவும் வரதில்லை. இந்த வண்டி விற்றுடலாமே, ஸ்க்ராப் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலுமே இது என்னோடய ஃபஸ்ட் பைக்னால எனக்கு இந்த பைக் என் வீட்டை விட்டு போக எனக்கு தோணலை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஷோகேஸ் பீஸ் ஆகட்டும் இருக்கட்டும், வீட்டிலே இருக்கட்டும். நிறைய பேருக்கு பைக்ஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த பைக் அப்படியே இருக்கட்டும், அட்லீஸ்ட் நான் போகிறப்ப இந்த வண்டி என் வீட்டில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி வச்சுருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் இந்த வண்டி ரெடி ஆகும். ஏதாவது ஒரு இது ரெடி பண்ணி இந்த வண்டியை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இருக்கட்டும்னு அப்படியே வச்சுருக்கேன். அந்த பைக் டேமேஜ் ஆனதுனால இந்த பைக் வாங்கியிருந்தேன், அப்ரிலா SR 125. ஸோ இந்த பைக்கும் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்த பைக் இது. ஸோ டெம்பரரியாக இப்போதைக்கு ட்ராவலிங்க்கு இந்த பைக் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இருந்தாலுமே ஃபேரிங் பைக்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு இன்னொரு பைக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஆக்சுவலி இந்த பைக் தான் அது. இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நான் NX500 நிறைய பைக்ஸ் பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு ஃபேரிங் பைக்கில் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் பைக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் இந்த பைக் வாங்கினேன். இந்த பைக் ஆக்சுவலி RS 457 அப்ரிலியா. ஸோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய பைக் கன்சிடர் பண்ணேன். NX500, அப்புறம் டைகர் 660. ஸோ NX500 ஆக்சுவலி நான் புக்கே பண்ணிட்டேன், அப்புறம் கேன்சல் பண்ணிவிட்டு சரி இந்த எனக்கு ஃபேரிங் பைக் தான் இன்ட்ரெஸ்டட், ஸ்போர்ட்ஸ் பைக் தான் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு அப்ரிலா RS 457. ஸோ மறுபடியும் நான் இந்த பைக் வச்சு தான் நிறையா வீடியோஸ் இதுக்கப்புறம் வரப்போகுது நம்ம சேனல்ஸில். ஆக்சுவலி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் நிறையா சூப்பர் பைக்ஸ் ஓட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பைக் வச்சு நிறையா வீடியோஸ் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.